ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போதான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஜிவி பிரகாஷோட ஹாப்பி ராஜ் படம் எப்படி இருக்குன்னு என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூவா நேரா சொல்லிடுறேன். இந்த படம் பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் தான். அதாவது சில இடத்துல படம் செம ஃபன்னாகவும், இன்னும் சில இடத்துல ஜஸ்ட் ஓகேங்கிற மாதிரியும் தான் இருந்துச்சு. படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ காதல்ல எப்பவுமே அன்லக்கி. பல பொண்ணுங்கள ட்ரை பண்ணுவாரு, ஆனா எல்லாமே ஃபெயில் ஆயிடும். அப்படிப்பட்ட ஹீரோவுக்கு ஃபைனலா ஒரு பொண்ணு கிடைக்குது. ஆனா அங்க ஒரு கண்டிஷன், ஃபேமிலியை மீட் பண்ணணும். இதுக்கப்புறம் வர்ற அந்த ஃபாதர் கேரக்டர், ஃபேமிலி கிளாஷ், சென்டிமெண்ட்னு படம் போகுது. உண்மையை சொல்லணும்னா, இதே மாதிரி ஸ்டோரியை நாம ஏற்கனவே நிறைய படங்கள்ல பார்த்திருக்கோம். ஆனா இந்த படத்தை காப்பாத்துறதே இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். எனக்கு காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு, நிறைய லாஃப் மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஜிவி பிரகாஷோட காமெடி டைமிங் டீசெண்டாவே இருக்கு. அதுலயும் ஜார்ஜ் மரியன் ஸ்கிரீன்ல வந்தாலே தியேட்டர்ல நல்லா சிரிப்பு வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர்ஷனை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஆனா செகண்ட் ஹாஃப் வரும்போது தான் படத்துல கொஞ்சம் தொய்வு விழுது. சிலருக்கு அந்த இமோஷனலான அப்பா பையன் சீன்ஸ் கனெக்ட் ஆகலாம். ஆனா எனக்கு பர்சனலா சென்டிமெண்ட் ரொம்ப ஃபோர்ஸ்டா திணிச்ச மாதிரி இருந்துச்சு. பல சீன்ஸ் ஆர்டிஃபிஷியலா ஃபீல் ஆச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, அந்த இமோஷன் சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், ஆனா எனக்கு அது கொஞ்சம் கிரிஞ்சாவே பட்டுச்சு. ஆக்டிங்னு எடுத்துக்கிட்டா, அந்த லவபிள் லூசர் ரோல்ல ஜிவி பிரகாஷ் கரெக்டா ஃபிட் ஆகியிருக்காரு. ஜார்ஜ் மரியன் தான் படம் ஃபுல்லா கேரி பண்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அப்பாஸ் கேரக்டர் பார்க்க ஒரு நாஸ்டால்ஜியா ஃபீல் கொடுத்தாலும், அந்த கேரக்டர்ல ஒரு டெப்த் குறைவு தான். ஹீரோயினும் டீசெண்டா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் சைட்ல மியூசிக் ஜஸ்ட் ஓகே தான், பிஜிஎம் சப்போர்ட் பண்ணுது. கேமரா எடிட்டிங் எல்லாமே ஒரு நார்மலான கமர்ஷியல் லெவல்ல தான் இருக்கு. பெருசா எந்த ஒரு வாவ் ஃபேக்டரும் எனக்கு தெரியல. படத்தோட உண்மையான நெகட்டிவ்ஸ்னு நான் ஃபீல் பண்ணது, ஸ்டோரி ரொம்பவே ருட்டீனா இருக்கு. படத்தோட முதல் 15 நிமிஷம் ரொம்ப போரிங்கா ஒரு எக்ஸ்பிளைன் மோட்ல போகுது. சில சீன்ஸ் ரொம்ப ஃபோர்ஸ்டா ஃபீல் ஆகுது. காமெடி மட்டும் இல்லைனா படம் ரொம்பவே வீக் ஆகியிருக்கும். ஆவரேஜ் ரைட்டிங், ஆனா ஆங்காங்கே சில நல்ல மொமெண்ட்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது ஒரு டிப்பிக்கலான தியேட்டர் படம். நீங்க போற ஷோவோட கிரவுட் மூட பொறுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மாற வாய்ப்பு இருக்கு. ஃபைனல் வேர்டிக்ட் என்னன்னா, தியேட்டருக்கு போய் ஜாலியா சிரிக்கணும்னா கண்டிப்பா போகலாம். ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரியை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா ஏமாற்றம் தான். லாஸ்டா ஒண்ணு சொல்லிக்கிறேன், எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சு போனீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. ஹையா எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா ஆவரேஜா தான் ஃபீல் ஆகும். என்னோட ஓவரால் ரேட்டிங் 3/5. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேரலாக்ஸ் சினிமாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஸ்டே சினிமேட்டிக்.